Studio Coop, a content marketing agency curating over 2 billion plus views and 5 million plus followers. உங்களோட எக்ஸ்பர்டைஸை சோஷியல் மீடியா செட்டா மாத்தணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. காய்ச்சலுக்கு வரும்போது பார்த்தா உதடு வெளிரி போயிருக்கும். நாக்க திறக்க சொன்னா பெண்ணத்தோட நாக்கு மாதிரி நாக்கும் வெளிரி, மேல் அன்னமும் வெளிரி போயிருக்கும். இதுதான் அறிகுறிகள். ஹைப்போ விட்டமினோஸ் எவ்வளவு கேடோ அவ்வளவுக்கு ஹைப்பர் விட்டமினோஸும் சில நேரம் கேடா பண்ணும். பட் 20 வயசுக்கு கீழே விட்டமின் D3 கொடுக்க தேவையில்லைன்னு அதே ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் அதே கெமிக்கல்ஸும் தேவையில்லைங்கிறத நம்ம பேசுகிறத பார்க்குறோம். ஸோ நடக்கும்போது மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குது அப்படின்னா இருதயம் தான் இப்போ மோசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் இப்போ அதிகமாக பரவலாக பார்க்கப்பட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரத்த சோகை அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் முக்கியமாக பெண்கள் வந்து ரத்த சோகை இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை ஆனாலும் அதை தான் சொல்கிறாங்க. அதை எப்படி சரி செய்யறது, இல்லை அதை வந்து ரத்த சோகை இல்லாமல் நீடித்து இருக்கணும்னா என்னெல்லாம் சாப்பிடணும், இல்லைன்னா எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாற்றணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல டாக்டர்? அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 59% பெண்களுக்கு இந்தியாவில் அனீமியா ரத்த சோகை இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ல் 6 பெண்களுக்கு அனீமியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு, நம்முடைய குழந்தைக்கு, நம்முடைய அம்மாவுக்கு, நம்முடைய மனைவிக்கு, இவங்களுக்கு அனீமியா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கு, ஒவ்வொரு குடும்பத் தலைவனுக்கும் இருக்குன்னு சொல்லுவேன். வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் அனீமியா இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். இப்போ அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறவங்களா இருந்து ஒரு ஜுரத்துக்கு செக் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபீவருக்கு டெஸ்ட் பண்ணும்போதே 3/4 அனீமியா நாங்கள் பார்த்துருவோம். சிலர் நான்லாம் இப்போ பார்க்குறது 4-3லலாம் பார்க்குறேன். 3லலாம் வற்புறுத்தி பார்க்க வச்சு காய்ச்சலுக்கு வரும்போது பார்த்தா உதடு வெளிரி போயிருக்கும். நாக்க திறக்க சொன்னால் பெண்ணத்தோட நாக்கு மாதிரி நாக்கும் வெளிரி, மேல் அன்னமும் வெளிரி போயிருக்கும். இதுதான் அறிகுறிகள். இன்னும் அவங்களே ஜுரத்தில் வரும்போதே நான் சாம்பல் அதிகமாக சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. சாக் பீஸ் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. மண்ணு திங்கக்கூடிய ஒரு இது இருந்தாலும் இருக்கும். அரிசி அதிகமாக திங்கிறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அனீமியாவுடைய அறிகுறிகள் தான். குழந்தைங்களோ வயசானவங்களோ இந்த மாதிரியான ஒரு கிரேவிங் இருக்குது அப்படின்னா, எனக்கு அது ஒரு ஈர்ப்பு, அது சும்மா இருந்தால் அது ஒரு அரிசியை போடுமேன்னு வாயில போடுமேன்னு வருதுன்னா எனக்கு அனீமியா இருக்கான்னு பார்க்கணும். அவங்கள கூட்டு போய் அனீமியாக பரிசோதனை பண்ணணும். ஸோ அனீமியாங்கிறது ஒரு பெரிய நோயாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா ஒரு மாசத்துக்கு 2 பேருக்காவது ரத்தம் ஏத்துற அளவுக்கு. இன்னும் ரத்த ஊசிகளை போடுறாங்க, ரத்தம் அபிவிருத்தி ஆகிறதுக்காக ஊசிகளை. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் அந்த ஊசிக்கெலாம் நிறைய அலர்ஜி வர்றதுனால நான் அதை ஒரு ஊசி கூட போட மாட்டேன். மாத்திரையிலே குணப்படுத்த பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ரத்தம் கூட ஏற்றிக்கலாம். ஆனால் இன்ஜெக்ஷன் சில நேரங்களில் நமக்கு அது ஒரு ஷார்ட்கட் ரூட்டாக இருந்தாலும் சில நேரங்களில் நான் ரொம்ப விருப்பப்படுறதில்லை. ஏன்னா ஊசி போட்டு இறந்து போனதுக்கப்புறம் மருத்துவனை மன்னிக்க இந்த சமுதாயம் தயார் கிடையாது. அதனால் நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க் எடுப்பானே. ஸோ எல்லா மருத்துவர்களுக்குமே நான் தான் சொல்வேன், இந்த ஊசிகளெல்லாம் போடுறதுக்கு பதிலாக மாத்திரை தரலாம். அயன் டேப்லெட் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு உடனே கொடுக்குறோம். அதுலேயே நல்லாயிரும். அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி 1 மந்த்லேயே 3ல் இருக்கிறவங்க 3ல் இருந்தாலும் உடனே ரத்தம் ஏற்றுறது தான் அவசியம். ஆனால் யாருங்கிறத பார்த்துக்கலாம், என்ன சிம்டம்ஸ் இருக்குங்கன்னு பார்த்துக்கலாம். நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னு வந்து நம்ம செக் பண்ணால் அது அந்த மாதிரி வரலாம். அது அனீமியாவோட இன்னொரு அறிகுறி. நடக்கும்போது மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குது அப்படின்னா இருதயம் தான் இப்போ மோசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிஜனும் உடலுக்கு கிடைக்காதனால அந்த மாதிரி மூச்சு திணறல் வரலாம். இன்னும் அனீமியாவில் கால் கை வீங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. கால் வீக்கமாக இருக்குதுன்னா அனிமையாக இருந்தால் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ரத்த அபிவிருத்தி மாத்திரைகள் கூட நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸில் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி பசலக்கீரை, புதினாக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இதில் கீரை வகைகளில் இதில் கொஞ்சம் அயன் ரொம்ப அதிகம். அதனால் இந்த கீரைகளை வாரத்தில் 2 நாள் பெண்கள் இருக்க வீடுகள்லையும் எல்லாருமே வீட்டில் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னின்னு அந்த சட்னியை கூட மற்றதுகளெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு இந்த இலையில் அரைக்கிற சட்னி எல்லாருக்குமே நல்லது. அதை உபயோகப்படுத்தலாம் வீடுகளில். இட்லி பொடி, ஊறுகாவை விட இது நல்லதுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாள் உணவுலையும் இதை டெய்லி அன்னன்னைக்கு அரைச்சி ஏதாவது ஒரு சாப்பிட்றது மாதிரி நல்லது எதுவுமே இல்லை. அது தவிர பச்சை டார்க் கிரீன் கலர்ல இருக்கிற காய்கறிகள், வெள்ளரிக்காய், குடமிளகா, பச்சையா இருக்கிற குடமிளகா, அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், அந்த மாதிரி டார்க் கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ்லையும் அயன் இருக்கும். ஃப்ரூட்ஸில் மாதுளை, அது மாதிரி ஆப்பிள், அதெல்லாம் நம்ம அயன் இருக்கும். தவிர நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஈரல், ஹார்ட், கிட்னி இந்த மாதிரி உறுப்புகளில் அயன் அதிகமாக இருக்கும். ஸோ இதையே வாங்கி அதையும் தனியாக எண்ணெயில் போட்டு மசாலாவை போட்டு அப்படிலாம் பண்ணுறதுக்கு பல குழம்புல போட்டு சாப்பிடுங்க, சேஃப். அவ்வளோதான். நம்ம வர்ற ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு அனிமியா, வீட்டில் 2 கோழியை வாங்கும்போது 2 ஈரல் போட்டு விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா அது போதுமே தவிர அதை உடனே இப்போ நம்ம ஈரல்னால் உடனே அது ஒரு மசாலா பேட்டர்னில் போட்டு பண்ணி வயிற்ற புண்ணாக்கி அப்புறம் சாப்பிடாமலே போகிற மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் அடுத்த அட்வைஸ் அதில். ஸோ இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க ஃபுட்டுலேயே அதை கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க, சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து விட்டமின் டியாக இருக்கட்டும், இல்லைன்னா B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய
எடுத்துட்டே இருக்காங்க. எத்தனை வருஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப அது அதிகமா பார்க்கப்படுது போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியா இல்ல அது வந்து எடுத்துக்கலாமா இல்ல எந்த முறையில அது வந்து எடுத்துக்கணுமா அப்படின்றத சொல்ல முடியுமா? ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும். அப்போ அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தரலாம். இல்லை 40-50 வயசுக்கு மேலேனா விட்டமின் D3யும் B12ம் நம்ம எடுக்கிறத பற்றி தப்பு கிடையாது. அதுவும் என்ன கேட்டால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான். இப்போ எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் அல்லது கார்டியாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை நியூராலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா B12 வந்து ரெகுலராக எல்லாருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நிறைய பேருக்கு செக் பண்ணிவிட்டு அவங்களே எட்டு வர்றதுல பார்த்தீங்கன்னா 900 இருக்க வேண்டியது 975 இருக்கலாம் மேக்ஸிமம் B12, 2000 இருக்கு சிலருக்கலாம். ஸோ அவங்க அப்படியெல்லாம் நம்ம 30 நாளும் கொடுக்கணுமாங்கிறதுனால நான்லாம் என்ன பண்ணுவேன், என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இன் 3 days B12 போதுன்ற ஒரு 500-600 இருந்தாலே போதும், 900 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால ஒவ்வொரு டாக்டரும் ஒரு மாதிரி அதை அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. 1500 மில்லிகிராம் இருக்கிற டேப்லெட்டை 30 நாள் எடுத்து 2 வருஷம் சாப்பிட்டு 2500 அது இருக்க வேண்டிய 975 2500 அதை கொண்டு போய் விடணும்னு அவசியம் கிடையாது. 10 in a month ஒன்ஸ் இன் 3 days எடுத்துக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ஒரு 500-600 இருந்தால் போதுமானது. 200லாம் கம்மி. ஆனால் 200ல B12 இருந்து ஒருத்தருக்கு கைகால் இழுக்குது, அவருக்கு ஒரு நம்னஸ் வருது, களைப்பா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதை கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸுக்குலாம் B12 500 இருக்கிற மாதிரி சில விட்டமின்ஸ் இருக்கு, விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்கு. அதைத்தான் அதில் வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு டெஃபிஷியன்சி அதுதான் இருக்கும், அவங்களுக்கு அது போதுமானது. அப்புறம் இந்த வாய்ப்புண்ணு அந்த மாதிரி இருக்குன்னா B காம்ப்ளெக்ஸ் மட்டும் அவங்களுக்கு போதுமானது. பொதுவாக நான் பார்க்கறது நிறைய பேர் வந்து பல் தேய்க்கிறதுக்காக உபயோகிக்கிற ப்ரஷ் பேஸ்ட் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு பிராண்டில் வருது, அதே பிராண்ட்ல இருக்கு, நம்ம இந்தியன் பிராண்ட். அதை நான் ஏன் கோட் பண்றேன்னா அதுல நமக்கு டாலரும் வெளிநாட்டுக்கு போகாது. ஸோ அந்த விட்டுட்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ரெண்டும் ஒரே கம்பெனி ப்ராடக்ட். எப்படி அதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, பல்லு தேய்க்கிறப்ப நமக்கு ரொம்ப போட்டு விறுன்னு ரஃபா நல்லா சாஃப்டான பேஸ்ட் இருக்கும்போது எதுக்கு அதை போய் ஹார்டான பேஸ்ட் யூஸ் பண்ணி பழகுறாங்கன்னு தெரியல. விலங்குகள் எதுவும் பல் தேய்க்கிறது கிடையாது. ஒரு கேரட்டை சாப்பிட்டா சுத்தமாக போகுது நம்ம பல்லு. காலையில் பேஸ்டே இல்லைன்னா ஒரு கேரட்டை கடிச்சு முழுங்கினீங்கன்னா பல்லு சுத்தமாக போகுது. அதில் அவ்வளவு கிருமி, உடனே நமக்கு விஷமாகக்கூடிய கிருமி எதுவும் வாயில் கிடையாது. இருக்கிற ஸ்மெல்லை குறைக்கணும். காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அந்த பேஸ்டோட வேலை. அதில் கிருமிகள் இருக்குங்கிறத நம்ம வந்து சாப்பிட்றதுல காய்கறிகளை நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு பல் சுத்தமாகிறது வாய்ப்பு அதிகம். அதனால தான் அந்த காலத்தில் வேப்பங்குச்சி வச்சு லேசர் பண்ணாங்க. பொங்கல் நேரங்களில் கரும்பு சாப்பிட்டதுக்கப்புறம் பல் சுத்தமாகிற மாதிரி வாழ்நாள் பூரா சுத்தமாகாது என்ன கேட்டால் கரும்பு சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காய்கறிகளில் பச்சையான காய்கறிகளை நிறைய சாப்பிட்றவங்களுக்கு பல் சுத்தமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாஃப்டான பேஸ்ட்டுகளை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வாய்ப்புண்ணு வராது. வாய்ப்புண்ணு வர்ற முதல் காரணம்னு பார்த்தா நிறைய பேருக்கு பேஸ்ட் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். ஸோ உணவை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துட்டு அந்த B காம்ப்ளெக்ஸோ அந்த மினரல்ஸ் விட்டமின்ஸோட சேர்ந்ததோ இல்லை மினரல்ஸ் விட்டமின்ஸ் மட்டுமோ, மெக்னீஷியம் நிறைய பேர் எடுத்துக்கிறத பார்க்குற செக் பண்ணுற லேபும் இப்போ நிறைய வந்துருச்சு. அவங்க பேக்கேஜில் எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் 20 வயசுக்கு கீழே விட்டமின் D3 கொடுக்க தேவையில்லைன்னு அதே ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் அதே கெமிக்கல்ஸும் தேவையில்லைங்கிறத நம்ம பேசுறத பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே D3 கம்மியாக தான் இருக்கும். 40+ எடுத்தால் போதும். 40+க்குள்ள சிம்டம்ஸ் அதிகமாக இருந்து மோசமாக இருந்து செக் பண்ணி பார்த்து இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். மற்றபடி கால்சியம் டயட்டில் கிடைக்கிறதே நம்ம ஓரளவுக்கு விட்டமின் D3 டெஃபிஷியன்சியை சரி பண்ணத்தான் செய்யும். வேணான்னு சொல்லலை. பட் சமுதாயமாக அதை போலாம் எல்லாரும் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம நேச்சுரல் ஹேபிட்டட், நம்மலாம் எங்கே வாழ்ந்தோம்னா காடுகளில் வளர்ந்தது, அப்புறம் குகைக்கு வந்தாங்க, அப்புறம் மரத்தில் கூடு கட்டினாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வீடு கட்ட ஆரம்பித்து கூரை போட்டு அப்படியே இப்போ கட்டணங்களுக்குள்ளே வாழ்கிறதும் ஏசி கார், ஏசி வீடு, ஏசி ஆஃபீஸ்னு வெயில் படாத ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறதுனால அது தேவைப்படுறவங்க எடுத்துக்கணும், நோய் வந்தவங்க எடுத்துக்கணும். டாக்டர் பரிந்துரையின் பேர்ல எடுக்கிறதா நல்லது. விட்டமின்ஸ் தானே நினைக்கிறதுல எப்படின்னா, ஹைப்போ விட்டமினோஸ் எவ்வளவு கேடோ அவ்வளவுக்கு ஹைப்பர் விட்டமினோஸும் சில நேரம் கேடா பண்ணும். அதிக விட்டமின் உடல்ல ஏத்துற மாதிரியான விஷயமும் தேவையில்லை. பயந்து போயிட்டு எக்ஸ்ட்ரீம் வேண்டாம். மிட் லைன் இஸ் ஆல்வேஸ் சேஃப். கண்டிப்பா டாக்டர். நிறைய விஷயங்கள் பேசணும். வாய்ப்புக்கு நன்றிமா.